இவ்வளவு பெரிய வண்டி என்னடா பண்ணிட்டு இருக்க? மேலகளை விழுந்து சாவ போற. இதை விட பெரிய வண்டியெல்லாம் ஓட்டிருக்கேன். ஆமா, எந்த பக்கம்? என்ன இந்த பக்கமா? அரஞ்ச பல்லுலாம் செதறி போகும். என் பொண்டாட்டி உன் வீட்டுல தான் விட்டுட்டு போயிருக்கேன். ஐயோ, மறந்தே போயிட்டேனே. மறந்துட்டியா? அஞ்சம்மா, உன்னைய பார்த்து எவ்வளவு நாளா ஆகுது. எப்படிமா இருக்க? கையடியா, ஏதோ காலைல வந்து லவ் பண்ணியேன்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். மெட்ராஸ்ல வந்து ஒரு வீடு எடுத்து தங்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்ட் வீட்டுல கொண்டு வந்து தங்க வச்சிருக்கே. இந்த ஜந்தெல்லாம் உனக்கு ஒரு ஃப்ரெண்டா? என்னையா இது? கோச்சுக்கலாமா? சின்ன பிள்ளைல இருந்து என் கூட படிச்சவன். வெற்றி வேலைக்கு அப்புறம் இவன் தான் அந்த ஊர்ல எனக்கு ஃப்ரெண்டு. இந்த பாரு, இப்ப வீடெல்லாம் பார்த்தாச்சு. அதுல வெற்றி வேலையும் விஜயம் கொண்டாந்து வச்சிருக்கேன். இன்னும் கொஞ்ச நாள் அவன் போனவன அதே வீட்டுல உன்னை கொண்டு போய் குடும்பம் நடத்துறேன்டி. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருமா. ஆமா, வந்து வளவளம் பேசிக்கிட்டு இருக்கே. உன் புருஷனை ஒரு வார்த்தை காப்பி சாப்பிடுறீங்களா மோர் சாப்பிடுறீங்களா கேட்கிறாடி. நீ கிழிக்கிற அது ஒண்ணுதான் குறைச்சல். அது சின்ன பிள்ளை, அப்படித்தான் பேசும். நீ ஒன்னும் கவலைப்படாத. உன் பொண்டாட்டியை நான் பத்திரமா பாத்துக்கிறேன். ஆஹா, இவன் தாயா உண்மையான நண்பன். ஆமா, இவன் மனசுல என்ன நினைக்கிறான்னு பாப்போமா? கடவுளே, அவளை உன் கூட்டிட்டு போக கூடாது. இந்த மூஞ்சிக்கு இப்படி ஒரு அழகான பொண்டாட்டியா? இவளை எப்படியாவது நம்ம செட்டப் பண்ணிட வேண்டியதுதான். அட பாவி, உன்னை என் நண்பன் சொன்னதுக்கு என் புத்திய பழைய செருப்புல அடிக்கணும்டா. 1 மீட்டர் தோடு, 2 ஒன்ஸ் ரத்தம், 2 சொட்டை எலும்பு வச்சுக்கிட்டு உனக்கு இந்த நினைப்பாடா கேக்குது? உன்னைய வேலையை முடிச்சுட்டு வந்து வச்சுக்கண்டா துரோகி. கொஞ்சம் தள்ளிக்க. ஐயோ அம்மா, இந்தாங்க. ஆமா, நம்ம பொண்டாட்டி என்ன நினைப்பா பாப்போம். போய் இந்த ஆளை போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டேனே. நான் என்ன அஜித் விஜய்னு ஆசைப்பட்டேன். பார்க்க கொஞ்சம் சுமாரா இருந்திருக்க கூடாது? எல்லாம் என் தலையெழுத்து. அடி பாவி, இப்படித்தான் நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கியாடி? விட்டா 10 வருஷம் ஆனாலும் நம்மளை கூப்பிட மாட்டான். இவளை சீக்கிரம் கூட்டி போய் 4-5 பிள்ளைகளை பத்தி அனுப்பிட வேண்டியதான். என்னங்க இது கீழே போட்டீங்க? சிலிப்பாயிருச்சு. நான் வர்றேன். என்னங்க, சீக்கிரமா வந்துடுங்க. நான் உங்களை நினைச்சு அப்படியே உருகிட்டே இருப்பேன். உங்களை பார்க்காம என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாதுங்க. தெரியும்டி யார நினைச்சு உருகிட்டு இருக்கேன்னு. தெரிஞ்சா சரி. என்னங்க, வரும்போது மறக்காம விஜய் படத்துக்கு 2 டிக்கெட் வாங்கிட்டு வந்துருங்க. விஜய் படத்துக்கு? ஏய், ஃப்ரெண்டுன்னு உன்னை நம்பி என் பொண்டாட்டியை விட்டுட்டு போறேன். அவன் மேல உன் நிழல் பட்டுச்சுன்னு வச்சுக்க, மண்டைய தனியா கிள்ளி எரிஞ்சு போய் தெரிஞ்சுக்க. ஜாக்கிரதை. நல்லா 1.5 கிராம் வந்துட்டு நினப்புகளை. தம்பி, டீனர் போலாமா? போலாம், ஏறுங்க சார். எவ்வளவுமா? 20 ரூபா கொடுங்க சார். மீட்டர் இருக்குல்ல ராஜா, அதை போடுமா. அது எதுக்கு வச்சிருக்க? மீட்டர் போட்டா 19 ரூபா சார். நான் 1 ரூபா கூட கேட்கிறேன் சார். 1 ரூபாவா? யார்கிட்ட 1 ரூபா கூட கேட்ட? யார் தெரியுமா? போலீஸ்ல போவேன், இண்டுல எழுதுவேன், கிழிச்சிரும் உன்னை. ஏயா, நாட்டுல அவன் 1000 கோடி 2000 கோடி 50,000 கோடின்னு லஞ்சம் வாங்கிட்டு இருக்கான். அதை என்னன்னு கேட்க நாதி இல்ல. ஒரு வயலுக்கும் ஒரு ஆட்டோக்காரன் 50 பைசா 1 ரூபா கூட கேட்டா பத்திரிக்கை எழுதுவீங்க, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்களா? டேய் போடா போடா, அவனை நீ நாக்குடா. இருடா நீ. டேய் போடா போடாங்கல்ல போறம்போ. அப்ப இங்க தியேட்டர்ல அங்கதான் கூட்டமே இல்லையப்பா. படம் நல்லா போகணும் எதிர்பார்த்தா ரசிகர்களே ஏமாத்திட்டாங்களப்பா. டேய் வாங்க. காரியடி என்ன அங்கிட்டு கிட்ட நடந்துகிட்டு புலம்பிக்கிட்டே இருக்கே, என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல பையா, நான் வேற ஏதோ திங்க் பண்ணிக்கிட்டு இருந்தா நீ பாட்டுக்கு என்ன நினைக்கிறான் அவன்? குறைஞ்சது ஒரு 2000 பேராச்சும் சாகணுமே. எங்க குண்டு வச்சா கரெக்டா சாவானுங்க. அப்பத்தானே நம்ம வைக்கிற குண்டுக்கு மரியாதை இருக்கும். எங்க வச்சா சாவானுங்க. ஏண்டா பாம்பு வைக்கிறதுக்கு இடம் தேடிக்கிட்டு இருக்கியா நீ? ஆரியா பாம்பு வைக்கிற? டேய், இப்ப பாம்பு எங்க வைக்கிறான் நினைச்சுக்கிட்ட, உண்மையை சொல்றா. சும்மா நினைச்சு பாத்தியா? நானே நினைச்சு இல்ல. இல்லையா 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 பொய்யா சொல்றா? பொய்யா சொல்றா? என் கையை ஒடிச்சிட்டேன் சார். ஏன் என்னால் கையை ஒடிச்சா? கஷ்டப்படுறானேன்னு சொல்லி பணம் கொடுத்தா திருப்பி கேட்டா என்ன சொல்றான் தெரியுமா? என்னையா சொன்ன? நான் ஒன்னும் புதுசா சொல்ல சார், அவர் சொன்னதான் சொன்னேன். என்னையா சொன்னா? கதம் முடிஞ்சு போச்சுன்னு சொன்னா, அதான் கைய உடைச்சிட்டேன். நான் இன்னும் தொப்பிய போடல. போட்ட உடனே உள்ள வந்து கவுண்டிங்க ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். போங்கடா உள்ள. போங்கடா. போடா. சார், இவன் ஒரு தீவிரவாதி சார். தீவிரவாதியா? ஆமா சார். எங்கே பாம்பு வைக்கிறதுக்கு பிளான் பண்ணிக்கினா கைங்கணுமா பிடிச்சு வந்துட்டேன் சார். என்னையா? சார்
நான் சும்மா ஃபேமிலியை பத்தி திங்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன் சார். இந்த ஆள் தான் லூசு மாதிரி தீவிரம் கூட்டு விட்டா சார். யோ என்னையா அவன் பாம்பு வைக்க போறான் குண்டு வைக்க போறான்னு உனக்கு எப்படியா தெரியும்? அது அது சொல்ல முடியாது சார். ஏன் சொல்ல முடியாது? அது ஒரு பரம ரகசியம் சார். நக்கலா சொல்லியா? சொன்னா கேளுங்க சார், அடம் பிடிக்காங்க சார். சொல்லல வாயில குச்சி விட்டு ஆடிவிடுவேன் சார். இல்ல சார், நான் யார் என்ன நினைச்சாலும் சொல்லிடுவேன் சார். யாரு என்ன நினைச்சாலும் சொல்லிடுவேன் சொல்லிடுங்க. சார். ஆமா சார், யாராவது நினைக்கிறீங்க சொல்லல, என் பேரை மாத்திக்கங்க. நான் நினைக்கிறேன் சொல்லு பார்க்கலாம். வேணாம் சார், நான் சொன்னா உன் தொழிலுக்கே பிரச்சனை ஆகி போவோம். சொல்லல உன் உயிருக்கே பிரச்சனை ஆயிடும். சொல்லியா? நான் நினைக்கிறேன். நானும் இவளை எப்படியாவது செட்டப் பண்ணணும்னு 6 மாசமா நைட் டியூட்டியா போடுறேன். ஒர்க் அவுட்டே ஆக மாட்டேங்குது. அட பாவி, இவ்வளவு கேவலமா யோசிக்கிறானே. எப்படி சொல்றது? சொன்னா கொன்னுடுவாங்க, சொல்லலைனாலும் விட மாட்டாங்க. நான் நினைச்சத சொல்லு. சொல்றேன் சார். இந்த அம்மாவை 6 மாசமா நைட் டியூட்டியில போட்டு ஓகே பண்ணணும்னு நினைச்சீங்க. அது இப்போ உங்களால முடியல. கரெக்டா சொல்லி மாட்டி விட்டுட்டானே. ஏயா இதுக்குதான் டெய்லி பாத்தீங்களா சார், சேஷன்ல பிரச்சனையை உண்டாக்கிட்டா இந்த மாதிரி ஆளுகளை வெளியில விடாங்க சார். என்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் இடைஞ்சலா இருக்கு, தூக்கி உள்ள போடுங்க சார். ஏன்டா நான் நினைக்காத சொல்லி பிரச்சனையை உண்டு பண்ணிட்டியா? கான்ஸ்டபிள் யோ சாமியார, ஒரு 20 ரூபா காசுக்கு என்னை உள்ள தள்ளி விட்டு அநியாயமா அடி வாங்கி கொடுத்துட்டேயா. இது உனக்கு நியாயமா? இப்பதான் தெரியுது கடவுள் ஏன் மனுஷனுக்கு இந்த வரத்தை கொடுக்கலன்னு. கொடுத்தா நாட்டுல ஒருவே வாழ முடியாதியா. யோ சாமியார, யோ சாமியே, யோ நீ எப்படியா உள்ள வந்த? நான் எங்கும் வருவேன், எப்படியும் வருவேன். ஐயா உன்னை கையெடுத்து